அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோவை வெளியிட போகிறேன். அது எப்படின்னா விழிப்புணர்வு வீடியோ தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் பல மாநிலங்களில் பல பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. சிறுமி, பெரியவர்கள் என்று பல பெண்களின் வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீரழிவுக்கு ஆண்கள் மிக கொடூரத்தனமாக செய்கின்ற செயல்பாடுகள்லாம் நமக்கு ரொம்ப மனவேதனை அளிக்குது. பெற்றோர்கள் இப்போது நடக்கும் சூழ்நிலையை பார்க்கும்போது பெற்றோர்கள் பிள்ளைங்களை வெளியில் அனுப்புறதுக்கே ரொம்ப பயமான ஒரு சூழல் உருவாகிடுச்சு. பணிபுரியும் இடம், பொழுதுபோக்கு இடம், இது மாதிரி நிறைய இடங்கள், கல்வி கற்கும் இடம், விளையாட்டு கற்கும் இடம் என்று பெண்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு பாலியல் தொல்லை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கிறது. இதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று காவல்துறை தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசும் அதற்கு தீவிர நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பெண்களின் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறதை ஒழிய குறையவில்லை. செய்தித்தாள், தொலைக்காட்சி பெட்டி என்று தினந்தோறும் பெண்களின் பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் குற்றவாளிகள் திருந்த வேண்டும். ஒரு பாடலில் பழைய படத்தின் பாடலில் கூட பாடியிருப்பாங்க, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது மாதிரி குற்றவாளிகள் சட்டம் என்னதான் செய்தாலும், காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும், குற்றம் செய்யும் ஆண்கள், குற்றம் செய்யும் நபர்கள் இதிலிருந்து திருந்த வேண்டும். அவர்கள் இதை உணர வேண்டும். ஒரு மனிதனாக பிறந்தால் அவனுடைய பிறப்பிற்கு தாய் ஒரு பெண், தங்கை ஒரு பெண், அக்கா ஒரு பெண், அத்தை பெண், அப்பத்தா, ஆயா என்று பெண்கள் இல்லாத உறவால் அவர் வர முடியாது. பெண்தான் இதற்கு முதன்மை. அப்படி இருக்கும்போது பெண் குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்த இந்த ஆண் அரக்கர்கள் ஏன் இது போன்று செய்கிறார்கள் என்று ஒன்றும் எனக்கு புரியவில்லை. ஆனால் இதை கேட்கும்போது, இதை பார்க்கும்போது பெரிய மனவேதனை அடைகிறது. இப்போ தற்போது கூட பாருங்கள், இப்போது ஒரு 10 தினங்களுக்கு முன்பு கல்கத்தாவில் மருத்துவர், மேல் படிப்பு படித்து கொண்டிருக்கும் ஒரு மருத்துவர், 31 வயது பெண், திருமணமாகாத பெண், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரை பாலியல் வன்கொடுமை செய்து, கொலை செய்து, சித்திரவதை செய்து, சின்னவனம் செய்து, சீரழித்து அவருடைய இறப்பை உண்டாக்கிட்டாங்க. கற்பழித்து பெரிய துயரம். அது நாடு தழுவிய ஒரு பதற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் உண்டாக்கியிருக்கு. இதற்கு பல மருத்துவர்கள் தொடர்ந்து போராடுறாங்க, நீதி கிடைக்கணும்ன்ட்டு. இதற்கு உச்சநீதிமன்றமும் முன் வந்திருக்காங்க, இந்த வழக்கை விசாரிக்கணும் இதை அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காங்க. அதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். எப்படின்னா உச்சநீதிமன்றமே முன் வந்திருக்காங்க அப்படின்னா அது மாதிரி அந்த நீதித்துறை இல்லை என்றால் நாட்டில் இன்னும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் தொடர்ந்து இன்னும் அதிகரிக்கும். தொடர்ந்து வர்றதை விட அதிகரிக்கும். உச்சநீதிமன்றம் முன் வந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கிறது. ஆனால் இந்த குற்றம் செயல்களை நாளுக்கு நாள் பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் அளிக்குது. எப்படின்னா 6 வயது சிறுமி, 3 வயது குழந்தை, 5 வயது, 10 வயது, 14 வயது என்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு படுவதை நினைக்கும் போது பெரிய மன வருத்தம். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. இதை செய்கிற ஆண்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? அவர்களோடு பிறந்திருப்பார்கள் அக்கா, தங்கை என்று பெண், அம்மா, தாயும் ஒரு பெண் தானே. நம் குடும்பத்தார் போல் நினைக்க வேண்டாமா? இது போன்ற வன்முறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது நம் நாட்டில் இருந்து கட்டுப்படுத்த வேண்டும். இந்த குற்றம் நடக்கவே கூடாது என்று நான் சொல்கிறேன். இந்த பாலியல் வன்கொடுமை
அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பெண் தனியாக பகல் இரவு பாராமல் எந்த இடமாக இருந்தாலும் தனியாக சென்று வர வேண்டும். அந்த நிலை நம் நாட்டில் உருவாக வேண்டும். அதற்கு சக மனிதர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள். குற்றச்செயலிலிருந்து விடுபட சிந்தியுங்கள். பாலியல் வன்கொடுமையை சற்று சிந்தித்து அந்த செயல் எவ்வளவு ஒரு கொடூரமான செயல், அந்த செயலை செய்வதை ஆண்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அந்த வேளையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பெண்களை வதைக்காதீர்கள், பாலியல் வன்கொடுமை செய்யாதீர்கள் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொள்கிறேன். இதை தவறாக நீங்கள் எடுக்க வேண்டாம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இது இந்த பாலியல் வன்கொடுமை யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம். அதனால் இந்த பாலியல் வன்கொடுமை இனி நாட்டில் நடக்காதவாறு காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதற்கான சட்டம் இருக்கிறது, நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கிறது. எல்லாம் அதிகாரிகள் செயல்பட்டாலும் மக்கள் திருந்த வேண்டும். இது போன்று செய்யும் செயல்பாடு கொண்ட மனிதர்கள் இதிலிருந்து திருந்த வேண்டும் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொண்டு இந்த விழிப்புணர்வு வீடியோவை நான் அனைவருக்கும் பகிரும் வகையில் இதை நான் வெளியிடுகிறேன். இதை கண்டு குற்றம் குறைய வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.